அடுத்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், புதன் அப்படிங்கிறது அது வந்து கலைத்துறை. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இவருடைய படம் வந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டு, அதில பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ராகு அப்படிங்கிறது வந்து 8ல அஷ்டம ராகுவா இருக்காரு. பொதுவா ராகு அப்படின்னாவே வந்து ஒரு பிரம்மாண்டத்த காட்டும். பிரம்மாண்டம்னா எப்படி காட்டும்னா, ராகு வந்து கொடுத்து கெடுப்பார். இவருக்கு வந்து போற இடங்கள்லாம் கூட்டம் மிகுதியாகி, அந்த கூட்டத்தின் மூலமா இவருக்கே வந்து ஒரு அதிகப்படியான ஒரு கான்ஃபிடன்ஸ் அது ஏற்படுத்தும். ஸோ, நமக்கு வந்து மக்கள் கூடுறாங்க. கண்டிப்பா இது ஓட்டா மாறும். அப்படின்னு சொல்லி இவர நம்ப வைக்கும். அப்ப ராகுங்கிறது ராகு புத்தியும் நடக்கிறனால, இவர நம்ப வச்சு அவருக்கு பாதிப்ப குடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் அவருக்கு இருக்கு. ஏன்னா, இப்ப அஷ்டம சனிங்கிறது இந்த மார்ச் 3ஆம் தேதி தான் வந்து அவர் வந்து பெயர்ச்சி ஆகுறார். மே 11ஆம் தேதி தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்த விட்டே வந்து சனி வந்து விலகுறார். திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா. அப்ப எல்லாமே வந்து இவருக்கு அந்த ஜென்மம் சார்ந்த விஷயங்கள்லே இருக்கிறனால, ஜென்மம்னா அவருக்கு பாதிப்புகள் தரக்கூடிய ஒரு இடத்துல தான் சனி வந்து இருக்காரு. ராகுவும் 8ஆம் இடத்துல இருக்கிறது அவருக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷத்த குடுத்து, அதில வந்து அவருக்கு ஒரு ஃபெயிலியர குடுக்கும். கடுமையான நேரம் தான் இப்ப அவருக்கு நடந்தது.